ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க் சேனலில் நம்ம பார்க்க போகிற இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். பார்க்கவே ரொம்ப எலகண்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம அதுக்காக தான் வந்து ஸ்லோவாக பண்ணுறது. ஸோ ஸ்பீடாக பண்ணால் அதுவும் உங்களுக்கு புரியாதுன்றது தான் வந்து ஸ்லோவாக பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்பீட் பண்ணிட்டு போயிடுவேன். நான் தான் உங்களுக்கு ஆனால் புரியாதுன்றதுக்காக நான் வந்து ஸ்லோவாக பண்ணுறேன். அதையே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டுருவீங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பிட்ஸ் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அவுட்லைன் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஜரிலோ சில்க் த்ரெட்லோ எதில் வேணும் நம்மளோட சாரீஸ் என்ன கலரோ அதோட மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 to 6 லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சில்க் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் வந்து கம்பல்சரி நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த டிசைனு. ஆனால் பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். பிக்னர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி, அதாவது செயின் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி இந்த டிசைன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4mm பீட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு பீட்ஸ் அந்தமாரி கரெக்டாக அந்த பீட்ஸ் கீழே அது கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அது வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் வரும். கொஞ்சம் நம்ம செயின் வந்து ரொம்ப ரன்னிங்கில் எடுத்துக்கிட்டு வராமல் அங்கேயே வந்து குத்துனோம்னா நமக்கு கேப் கொடுக்காது. ஸோ இந்தமாதிரி 4mm பீட் வந்து இந்த லைனை கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதே சுகர் பீட் லைன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிக்னஸ் அதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பிக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட தெரிஞ்சிட்டாவே இந்த டிசைன் வந்து ஈஸியாக போடலாம். நார்மல் த்ரெட்டில் வந்து அவங்க செயின் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர் பீட்ஸு இந்த ஆன்டிக் பீட்ஸ் வச்சவே அழகாக அவங்களோட ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே காலை சாரி ஒர்க் சேனல்லே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது. ப்ரைடல் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கோட அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். வேணுன்றால் நீங்கள் வேணுன்றவங்க அதில் போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5mm பீடு வந்து எடுத்துக்கிட்டேன். 5mm பீடு ஃபுல்லாக சுற்றி சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி நான் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து 5mm பீடு கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு புட்டாஸ் மாரி 2mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து லாக் போட வேணாம். அந்த த்ரெட்டை கொண்டு வந்து பீட்ஸ்க்கு மேலே போட்டு கீழே வந்து இழுத்து விட்ருங்க. 2 பக்கமும் அந்த த்ரெட் வந்து பீட்ஸ்க்கு 2 பக்கமும் உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த லாக் விழுந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து டைட்டாக கீழே இழுத்துட்டோம்னா நம்ம லாக் போட வேண்டியதே இருக்காது. பீட்ஸ் மேலே போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே 5mm பீடு எடுத்துக்கிட்டேன். அதை சுற்றியும் வந்து சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 2 days 3 daysலேயே மேக்ஸிமம் 2 daysலேயே முடிச்சிடலாம். பிக்னஸாக இருந்தீங்கன்னா 3 days கூட முடிச்சிடலாம். நீங்கள் அழகாக முடிக்கலாம். இந்த ட்ரெஸ்லாம் முடித்து நீங்கள் உங்கள் ப்ளவுஸை நீங்கள் அழகாக இந்தமாதிரி டிசைன் பண்ணி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதுவும் இந்தமாதிரி க்ரீனு மெரூனு இந்தமாதிரி நல்லா ஒரு ப்ரைட்டான கலர்ஸாக எடுத்து பண்ணிங்கன்னா இந்த டிசைன்ஸ்லாம் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். அது நம்ம கோல்டு மேக்ஸிமம் இதில் ஃபுல்லாகவே கோல்டு கொடுக்குறதால நல்லா பிரைட்டாக வேறு இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் வந்து நான் முடிச்சிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தோன்னே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஆனால் நீட்டாக இருக்கும். நமக்கு அந்த வேணும்னா அந்த கேப்புக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நட் அந்த மாதிரிலாம் கூட கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து டைம் இல்லைன்றதை நான் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு வந்து அந்தமாரி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக இந்த பிகினர்ஸில் இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது. செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணி உங்கள் ப்ளவுஸை நீங்களே ஒரு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் டிசைன் பண்ணி போடலாம். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணி போடுறத பார்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆர்டர் வர்ற மாதிரி நீங்கள் வந்து அழகாக இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணி போடலாம். ஸோ இதே டிசைனே எனக்கும் பண்ணி கொடுங்கன்ற அளவுக்கு ஏன்னா நம்மளோட ப்ளவுஸோட க்ரியேட்டிவாக நம்ம வந்து பண்ணணும், அந்த அளவுக்கு கவர் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வாய்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதுக்காக ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போயிடாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சொல்கிறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க, இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து அதை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஜூம் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ, இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.